அனைவருக்கும் வணக்கம். அமைச்சரவை நேற்று ஜனாதிபதி தலைமையிலே கூடியது நேற்று காலை. அதன்போது எடுக்கப்பட்ட முடிவுகளை அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் மாநாடு இன்று சற்று நேரத்துக்கு முன்னர் அரசாங்க தகவல் திணைக்களத்திலே அமைச்சரவை பேச்சாளரும் அதே போன்று சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சருமாகிய டாக்டர் நலிந்த ஜெயதீஸ் அவருடைய தலைமையில் நடைபெற்றது. இதன் போதும் அரசாங்க தகவல் திணைக்களத்துடைய பணிப்பாளர் நாயகம் ஹர்ஷ பண்டார் ஆகியோரும் இணைந்திருந்தார்கள். எடுக்கப்பட்ட முடிவுகளை நாங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம். முதலாவதாக எடுக்கப்பட்ட முடிவு, அதாவது கௌரவ ஜனாதிபதி அவர்களினால் எடுக்கப்பட்ட ஒரு முடிவாக காணப்படுகின்றது. அதாவது முன்மொழியப்பட்ட ஒரு முடிவாக, அதாவது உணவு பாதுகாப்பு மற்றும் உணவு கொள்கை தொடர்பான ஒரு குழுவை ஸ்தாபிப்பதற்கு அமைச்சரவை நேற்று முடிவெடுத்திருக்கின்றது. அந்த அடிப்படையிலே உங்களுக்கு தெரியும், தேர்தல் காலங்களிலே அல்லது ஜனாதிபதி தேர்தலின் போது, பாராளுமன்ற தேர்தலின் போது, அதாவது பதவிக்கு வந்த அரசாங்கம் குறிப்பிட்ட விடயம் குறிப்பாக மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துதல் அல்லது சுபீட்சமான ஒரு வாழ்க்கை தரத்தை ஏற்படுத்துதல் என்ற நோக்கத்துக்கு இணங்க குறிப்பாக மக்களுடைய அந்த வாழ்வாதார மேம்பாடு என்ற விடயம் இந்த இடத்திலே முக்கியமானதாக காணப்படுகின்றது. உள்நாட்டிலே உற்பத்தி செய்ய முடியுமான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்தல் என்பது மிக முக்கியமானதாக காணப்படுகின்றது. எதிர்வருகின்ற 3 மாதங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை பேணுகின்ற அடிப்படையில், அதாவது உணவு தரவுகள் தொடர்பான அந்த கட்டமைப்பை சரியான முறையிலே பேணி பகுப்பாய்வு ரீதியிலான அடிப்படையிலே இந்த உணவு கட்டமைப்பை பேணுவதற்கும் அதே போன்று உற்பத்தி சார் கட்டமைப்பை மேற்கொள்வதற்குரிய அடிப்படையில் இந்த தீர்மானம் எட்டப்பட்டிருக்கின்றது. அதே போன்று களஞ்சிய சாலைகள் மற்றும் விநியோகம், அதே போன்று உணவுப் பொருட்களுடைய வியாபாரம் தொடர்பான விடயங்களில் அரசு மற்றும் தனியார் துறையினரை இணைப்பு செய்து அந்த வேலை திட்டத்தை ஆக்கப்பூர்வமானதாக முன்னெடுப்பதற்கு ஒரு ஏற்றதாக இந்த முன்மொழிவு அமைந்திருப்பதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். இதனுடைய தலைவர்களாக விவசாய அமைச்சரும் அதே போன்று வர்த்தக வாணிபத்துறை அமைச்சரும் இதனுடைய தலைவர்களாக நியமிக்க இருக்கின்றார்கள். பிரதமருடைய செயலாளர் தலைமையில் உரிய சில அமைச்சுக்களுடைய செயலாளர்கள் இதனுடைய அங்கத்தவர்களாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அது உணவு கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழுவை நிறுவுதல் தொடர்பாக ஜனாதிபதி அவர்கள் முன்வைத்த முன்மொழிவுக்கான ஒரு முடிவாக அமையப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது தீர்மானமாக எடுக்கப்பட்ட முடிவு, வரையறுக்கப்பட்ட சீனோர் மன்றத்துக்குரிய காரைநகர் படகு தயாரிப்பு நிலையத்தினுடைய மீள்கட்டமைப்பு தொடர்பான ஒரு தீர்மானம் அல்லது அமைச்சரவை தீர்மானம் எட்டப்பட்டிருக்கின்றது. இது குறிப்பாக அந்த காரைநகர் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய படகு தயாரிப்பு நிலையத்தினுடைய அதுக்கு தேவையான இயந்திரங்கள் அதே போன்று அலுவலகம் போன்றவற்றை நிர்மாணிப்பதற்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்கு இந்திய அரசாங்கம் உதவி வழங்க இருக்கின்றது. எனவே 2024 10ஆம் மாதம் 21ஆம் தேதி இது தொடர்பான அமைச்சரவை முடிவு எட்டப்பட்டிருக்கின்றது. எனவே தற்போதைய அரசாங்கத்தினுடைய அந்த அமைச்சரவையும் அதற்கு கொள்கை ரீதியாக அதனை செயற்படுத்தக்கூடிய அங்கீகாரத்தை வழங்கியிருப்பதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். இன்னும் ஒரு தீர்மானம் எட்டப்பட்டிருக்கின்றது. பொருளாதார நெருக்கடியால் மீன்பிடித்துறையில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை குறைத்து மீன்பிடித்துறையை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கான வேலை திட்டம் என்ற ஒரு விடயம். கடந்த பொருளாதார நெருக்கடியின் போது மீனவர்கள் பல்வேறு வகையான அசௌகரியங்களை எதிர்நோக்கி இருந்தார்கள். குறிப்பாக அதிகமான வள்ளங்கள் கடலுக்கு செல்லாமல் கரையோரத்திலே தரித்து இருந்த விடயம் உங்களுக்கு அறிந்ததனை. அந்த அடிப்படையிலே மீன்பிடி சமூகத்தை பலப்படுத்துகின்ற, அவர்களை வலுப்படுத்துகின்ற நோக்கில் அரசாங்கத்தினால் அவர்களுக்கான எரிபொருள் மானியம் கடந்த காலத்தில் வழங்க. எனவே டீசலுக்கான எரிபொருள் மானியம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அந்த வழங்கப்பட்ட அந்த அடிப்படையிலே காணப்படுவதாகவும், தற்போது புதிதாக மண்ணெண்ணெய் தொடர்பாக அந்த வழங்குகின்ற முறைமையிலே ஒரு புதிய முறைமை ஒன்றை கையாளுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே சிறிய மீன்பிடி படகு, அதாவது இயங்கு நிலையில் உள்ள சிறிய மீன்பிடி படகு உரிமையாளர்களுக்கு மாதாந்தம் 9,375 ரூபாய் கொடுப்பனவு என்ற அடிப்படையிலே வழங்கப்பட இருக்கின்றது. 2024 11ஆம் மாதம் 1ஆம் தேதி தொடக்கம் 5 மாத காலத்துக்கு இதனை வழங்குவதற்கு அமைச்சரவை வழங்கியிருக்கின்றது. கௌரவ கடற்றொழில் மற்றும் நீரியல் வளத்துறை அமைச்சர் சமர்ப்பித்த அந்த அமைச்சரவை பத்திரத்துக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது.
இன்னும் ஒரு தீர்மானம் எட்டப்பட்டிருக்கின்றது. இலங்கை புகையிரத திணைக்களத்துக்கான எல்கோ டீசல் என்ஜின் 22 இந்திய அரசினுடைய நன்கொடையாக பெற்றுக்கொள்ளல் தொடர்பான ஒரு அமைச்சரவை தீர்மானம். இந்திய அரசினுடைய நன்கொடையாக இலங்கை புகையிரத திணைக்களத்துக்கு சிறிய அளவில் பயன்படுத்துகின்ற M10 புகையிரத இயந்திரத்தினுடைய மாதிரி மேம்படுத்தப்பட்ட 22 என்ஜின்களை வழங்குவதற்கு இந்திய அரசு உடன்பாடு தெரிவித்திருக்கின்றது. எனவே அந்த 22 என்ஜின்களுடைய பராமரிப்பு சம்பந்தப்பட்ட விடயங்களை பேணுவதற்கு இலங்கை புகையிரத தினத்துக்குரிய இயலுமை காணப்படுவதாக இதன் போது தெரிவிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் இலங்கை புகையிரத திணைக்களத்துக்கு இந்திய அரசாங்கத்தினுடைய நன்கொடையாக 22 என்ஜின்கள் நன்கொடையாக பெற்றுக்கொள்வது தொடர்பான ஒரு அமைச்சரவை தீர்மானம் இதன் போது காணப்படுகின்றது. இது அடுத்த தீர்மானமாக காணப்படுகின்றது. அடுத்ததாக டிஜிட்டல் சாரதி அனுமதி பத்திரம் வழங்குவது தொடர்பான ஒரு தீர்மானம். இதுவரை பேணப்பட்டு வந்த அந்த முறைமைகள் பல்வேறு சிக்கல் வாய்ந்த முறைமைகளாக காணப்படுவதனால் பல்வேறு வகையான முறைகேடுகள் இடம்பெறுவதன் காரணமாக எனவே முறைகேடுகள் காணப்படுவதாக அறியப்பட்டிருக்கின்றது. எனவே அவற்றை தவிர்க்கும் முகமாக புதிய டிஜிட்டல் சாரதி அனுமதி பத்திரம் வழங்குவது தொடர்பான அந்த முறைமையை அல்லது கண்டுபிடிப்பதற்குரிய அல்லது அதனை அறிமுகப்படுத்துவதற்குரிய ஒரு அடிப்படையாக இந்த தீர்மானம் எட்டப்பட்டிருக்கின்றது. அவை புதிய டிஜிட்டல் சாரதி அனுமதிப்பத்தின் தொடர்பான அந்த முறைமை வந்ததன் பின்னர் நடைபெறுகின்ற முறைகேடுகள் அல்லது அது சம்பந்தப்பட்ட விடயங்களை தவிர்க்கக்கூடிய இயலுமை காணப்படுவதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். குற்றச்செயலுடைய வரும்படிகள் சட்டமூலம் தொடர்பான ஒரு அமைச்சரவை முடிவு எட்டப்பட்டிருக்கின்றது. இதனை சிறைச்சாலைகள் மற்றும் நீதிமன்ற அமைச்சர் இந்த அமைச்சரவை பத்திரத்தை வழங்கியிருக்கின்றார். அந்த அடிப்படையிலே 2024 8/12 அமைச்சரவை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்காக இது அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. அந்த சட்ட மூலத்தில் இருக்கக்கூடிய அந்த விடயங்களை கருத்தில் கொண்டு அவர் மேலும் சில திருத்தங்களுடன் அவற்றை சேர்க்க வேண்டிய விடயங்களை சேர்த்து அது தொடர்பான அந்த சட்ட மூலத்தை குறிப்பாக சட்ட வரைஞரால் வரைவு செய்யப்பட்ட அந்த விடயங்களினுடைய அடிப்படையிலே அவற்றை தயாரிக்கக்கூடிய திருத்தங்களை மேற்கொள்வது சாதகமானது என்று இதன்போது அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. எனவே குற்றச்செயலுடைய வரும்படிகள் தொடர்பான சட்ட மூலத்தை தொடர்ந்தும் திருத்தம் செய்யுமாறு சட்ட வரைஞருக்கு ஆலோசனை வழங்குவதற்காக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. இன்னும் ஒரு அமைச்சரவை தீர்மானம் எட்டப்பட்டிருக்கின்றது. பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் கீழ் நிர்வகிக்கப்படுகின்ற பங்களா வீடுகள், விசும்பாயம் மற்றும் பல்வேறு பிரதேசங்களில் உள்ள ஜனாதிபதி மாளிகைகளை பாவிப்பதற்கு பொருத்தமான முறைமையை அறிமுகம் செய்தல் என்ற ஒரு விடயம் காணப்படுகின்றது. கொழும்பு 7 மற்றும் கொழும்பு 5 ஆகிய பிரதேசங்களிலே உள்ளூராட்சி அமைச்சனுடைய நிர்வாக அதிகாரத்தின் கீழ் 50 அரசு சுற்றுலா மாளிகைகள் காணப்படுவதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே போன்று முன்னாள் ஜனாதிபதிகள், அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு அரசு நிறுவனங்களுக்கு மேற்கொண்ட மாளிகை மனைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அனுராதபுரம், கொழும்பு, கேண்டி, நுவரலிய, மகியங்கனை, யாழ்ப்பாணம் போன்ற இடங்களிலே ஜனாதிபதி மாளிகைகள் காணப்படுகின்றது. அதே போன்று பிரதமருக்குரிய ஒரு வாசஸ்தலம் ஒன்று அல்லது அலுவலகம் ஒன்று நுவரலியாவிலே அமைய பெற்றிருக்கின்றது. விசும்பாய கொழும்பு 2 இருக்கக்கூடிய விசும்பாய தற்போது நகர அபிவிருத்தி அதிகார சபையினுடைய நிர்வாகத்தின் கீழ் காணப்படுகின்றது. குறித்த சொத்துக்கள் அல்லது அந்த மனைகள் குறை பயன்பாட்டில் காணப்படுவதாக தற்பொழுது இனம் காணப்பட்டிருக்கின்றது. மேற்குறித்த வளாகங்கள் மற்றும் வீடுகளை பொருளாதார ரீதியில் உற்பத்தி திறனாக பயன்படுத்தக்கூடிய வகையில் பொருத்தமான முறைமையை முன்மொழிவதற்கான அதிகாரிகள் குழுவை நியமிப்பதற்கு கௌரவ ஜனாதிபதி அவர்கள் மற்றும் பொது நிர்வாக மாகாண சபைகள், உள்ளூராட்சி அமைச்சர் ஆகியோர் இணைந்து இந்த சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரத்துக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. எனவே மக்களுடைய வரி பணத்தில் தான் இந்த மாளிகைகள் அதை போன்று இந்த பங்களாக்கள் இயக்கப்படுகின்றன. இருப்பினும் அவை சரியான முறையிலே பொருளாதார ரீதியாக பிரதிபலன் ஏற்படக்கூடிய வகையிலே அவை பயன்படுத்தப்படுவது கிடையாது. எனவே அவற்றின் ஊடாக குறிப்பாக சிறந்த பொருளாதார பிரதிபலங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய அடிப்படையில் அவற்றை இவ்வாறு பயன்படுத்தலாம் என்பது தொடர்பாக அந்த விடயங்களை அலசி ஆராய்வதற்காக நகர அபிவிருத்தி செயலாளர் பெயர் குறிப்பிடுகின்ற ஒரு உத்தியோகத்தர், அதே போன்று
நிதி அமைச்சினால் பெயர் குறிப்பிடப்படுகின்ற அமைச்சனுடைய செயலாளரினால் பெயர் குறிப்பிடப்படுகின்ற ஒரு உத்தியோகத்தர் அடங்கிய, குறிப்பாக பல்வேறு அமைச்சுக்களுடைய செயலாளர்கள் பெயர் குறிப்பிடப்படுகின்ற அந்த நபர்கள் அடங்கிய ஒரு குழுவை இதன் போது நியமிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த குழு இந்த விடயங்களை ஆராய்ந்து அவற்றை எவ்வாறு குறிப்பாக நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு வலு சேர்க்கக்கூடிய அடிப்படையில் அவற்றை பயன்படுத்தலாம் என்பது தொடர்பான ஒரு தீர்மானமாக இந்த தீர்மானம் காணப்படுகின்றது. இன்னும் ஒரு அமைச்சரவை தீர்மானம் வெட்டப்பட்டிருக்கின்றது. அடுத்த தீர்மானமாக இந்த வங்கிகளால் பேணப்படுகின்ற பராட்டை சட்டம் உங்களுக்கு தெரியும். சிறிய நடுத்தர தொழில் முயற்சியாளர்கள் கடந்த காலங்களிலே பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி இருப்பதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். எனவே அவர்கள் வங்கிகள் மூலமாக பெறுகின்ற கடன்கள் செலுத்தப்படாமல் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவருடைய சொத்துக்களை உங்களுக்கு தெரியும், அதாவது ஏல விற்பனைக்கு விடப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இதன் காரணமாக அவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். எனவே இந்த பராட்டை சட்டத்தை நீடிக்குமாறு சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர் அரசாங்கத்தினுடைய அவதானத்துக்கு கொண்டு வந்ததன் அடிப்படையாக கொண்டு இந்த பராட்டை சட்டம் 2025 3/31 தேதி வரை அதாவது அமுலாக்கலை கைவிடுவதற்கு அரசாங்கம் அல்லது நீடிப்பதற்கு அரசாங்கம் அமைச்சரவை அதற்குரிய தீர்மானத்தினை வழங்கியிருப்பதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். அடுத்ததாக 55,000 மெட்ரிக் டன் மியூட்ரியேட் ஆஃப் பொட்டாசியம் அதாவது பொட்டாஸ் உரம் உலக உணவு திட்டத்தின் கீழ் கொடையாக இலங்கைக்கு வழங்கப்படுவது தொடர்பான அமைச்சரவை தீர்மானம். 55,000 மெட்ரிக் டன் மியூரியேட் ஆஃப் பொட்டாஸ் உரத்தை உலக உணவு திட்டத்தின் கீழ் கொடையாக இலங்கைக்கு பெறுவதற்கு அமைச்சரவை ஏற்கனவே அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே 2024 12/10 தேதி அதாவது அந்த உரம் நாட்டுக்கு வர உள்ளதாக இதன் போது குறிப்பிடப்பட்டது. அந்த குறித்த உரத்தில் 50% நெல் விவசாய செய்கைக்கும் அதே போன்று ஏனைய 50% தென்னை மற்றும் ஏனைய விவசாய பயிர்களுக்கு பாவிப்பதற்கு அதாவது விவசாயிகளுக்கு வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. இவைதான் நேற்று எடுக்கப்பட்ட முக்கியமான அமைச்சரவை தீர்மானங்களாக காணப்படுகின்றது. ஜூம் மற்றும் இங்கு நேரடியாக வந்து ஊடகவியலாளர்கள் இதன் போது சில கேள்விகளை தொடுத்திருந்தார்கள். அதற்கு அமைச்சரவை பேச்சாளர் வழங்கிய அந்த பதில்களை சுருக்கமான முறையில் பார்க்கலாம். கொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி கிடைக்க பெறுமா? இந்திய பிரதமருடைய இலங்கை ஜனாதிபதியினுடைய அதாவது இந்திய பயணம் தொடர்பில் வினவப்பட்டது. அதே போன்று பார் லைசன்ஸ் வழங்கப்பட்ட முறைமை தொடர்பில் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தெரிவித்த கருத்து தொடர்பான விடயங்களும் இதன் போது வினவப்பட்டது. இதற்கு அமைச்சரவை பேச்சாளர் குறிப்பிட்ட விடயம், ஊடகவியலாளர்கள் லசந்த விக்ரமதுங்க உட்பட பல ஊடகவியலாளர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். சில அதாவது விசாரணைகள் கிடப்பில் போடப்பட்டிருக்கின்றது. சில ஆவணங்கள் அதாவது தொலைந்து போயுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. ஊடக சுதந்திரம் அதே போன்று ஊடகவியலாளர்களை பாதுகாக்கும் அடிப்படையில் தற்போதைய அரசாங்கம் செயற்படும் என்றும், அது மாத்திரமல்ல கொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் தொடர்பான விசாரணைகள் துரிதமான முறை முன்னெடுப்பதற்கும் அரசாங்கம் இதன் போது தயாராக இருப்பதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். எதிர்காலத்திலே அதாவது ஊடகவியலாளர்கள் சுதந்திரமாக தங்களுடைய கடமைகளை செய்வதற்குரிய அந்த உத்தரவாதம் வழங்கப்படும் என்றும் இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். இம்மாதம் 15 மற்றும் 17 தேதிக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே இலங்கை ஜனாதிபதி இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ள இருக்கின்றார். இதன் போது வெளிவிவகார அமைச்சர் மற்றும் பொருளாதார பிரதி அமைச்சரும் இதன் போது இந்த பயணத்தில் இணைந்து கொள்ள இருப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் குறிப்பிட்டதுடன் இந்திய பிரதம மந்திரி உட்பட வெளிநாட்டில் உள்ள அமைச்சரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும் இதன் போது தெரிவிக்கப்பட்டது. அடுத்ததாக பார் லைசன் தொடர்பாக தெரிவித்த கருத்துக்கு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தெரிவித்த கருத்து, அவர் குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி அதே போன்ற முன்னாள் பிரதமர் மக்களுடைய வரி பணத்தில் தற்பொழுது ஓய்வூதியம் பெறுகின்ற அவர் அவ்வாறான கருத்துக்களை வழங்குவது சாதகமாக அமையாது என்றும், பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கு பல்வேறு வகையான முறைமைகள் காணப்படுகின்றது. குறிப்பாக கடந்த காலங்களிலே தென்னை பயிற்சிக்கு தேவையான உரத்தை வழங்கியிருந்தால் இந்த தேங்காய் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்காது. அதே போன்று அரசு நெல் களஞ்சிய சாலைகளை சரியான முறையில் புனர்நிர்மாணித்து அந்த விடயங்களை கையாண்டிருந்தால் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்காது. எனவே அந்த விடயங்கள் தொடர்பில் அவர்கள் அவதானம் செலுத்தவில்லை. அதனால் தான் தற்போது இந்த பிரச்சனைகள் உக்கிரமடைந்துள்ளதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். அதே போன்று அலோசியர் உட்பட போன்ற அவர்கள் இருக்கக்கூடிய அந்த அனுமதி பத்திரங்கள் அதை அரசாங்கத்துக்கு வழங்க வேண்டிய அந்த வரி கடந்த காலங்களில் செலுத்தப்படாமல் இருப்பதாக இதன் போதும் தெரிவிக்கப்பட்டது. அடுத்ததாக இன்னும் ஒரு முக்கியமான விடயம், இந்த குரங்குகளுடைய தொல்லை அல்லது பயிர்ச்செய்கைக்கு இந்த குரங்குகள் ஏற்படுத்தக்கூடிய விபரீதம் தொடர்பாக இதன் போது வினவப்பட்டது. எனவே சூழலியலாளர்களும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் தொடர்பான கருத்துக்களை சொல்வதற்குரிய வாய்ப்பு இருக்கின்றது, அவகாசம் இருக்கின்றது. அவர்களுக்கு அந்த பேச்சுரிமை காணப்படுவதாகவும் விவசாய அமைச்சர் குறிப்பாக குரங்குகள் செய்கின்ற அந்த பாதிப்புகளை அடிப்படையாக வைத்துதான் அந்த கருத்தை குறிப்பிட்டிருந்தார். எனவே இது தொடர்பில் பெரிய ரீதியான செயற்பாடுகளை எவ்வாறு முன்னெடுக்க முடியும், நீண்டகால தீர்வு எவ்வாறு அதனை விவசாயிகளுக்கு சாதகமாக வழங்க முடியும், அதே போன்று
உணர்வுபூர்வமாக இதனை நாங்கள் பார்க்க வேண்டும். மக்கள் மற்றும் சூழலுக்கு குந்தகம் ஏற்படாத அடிப்படையிலே அந்த விடயங்கள் கையாளப்பட இருப்பதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். மருந்து தட்டுப்பாடு தொடர்பாக வினவப்பட்டது. மருந்து தட்டுப்பாடு வைத்தியசாலைகளிலே நிலவுவதாக போலியான கருத்துக்கள் குறிப்பிடப்படுவதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். அவ்வாறான தட்டுப்பாடுகள் வர கூடிய ஒரு நிலவரம் காணப்பட்டது. அரசாங்கம் அவற்றை தவிர்த்துள்ளதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். குறிப்பாக 350 வகையான மருந்து வகைகளை அதாவது பெற்றுக்கொள்வதற்கு 50 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அதற்குரிய அனுமதியை பெருகை தொடர்பான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக இதன் போது குறிப்பிடப்பட்டது. கடந்த காலத்திலே பல்வேறு வகையான அசம்பாவிதங்கள் முறைகேடுகள் நடைபெற்றிருக்கின்றது. இறக்குமதி தொடர்பான மருந்து இறக்குமதியிலும் பல்வேறு முறைகேடுகள் காணப்பட்டது. அது தொடர்பான விசாரணைகள் உரிய முறையில் முன்னெடுக்கப்படும் என்றும் அதேபோன்று சோடியம் பை கார்பனேட் 6 மாதத்துக்கு தேவையான இருப்பு காணப்படுவதாக குறிப்பிடப்படுகின்றது. மாவனல்லையில் இருந்த அந்த இறப்புக்கும் சோடியம் பை கார்பனேட் எந்த விதமான தொடர்பும் காணப்படாது என்று இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். அது மாத்திரமல்ல, இன்சுலின் தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சனைக்கு காரணமாக அமைந்தது அதாவது குறித்த இன்சுலினை வழங்குவதற்குரிய அந்த உரிமம் வழங்கப்பட்ட நபர் உரிய காலத்தில் அதனை வழங்காமைதான் அந்த நெருக்கடி ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்ததும், ஆனால் அது தற்பொழுது சுமூக நிலைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். அடுத்ததாக தனிப்பட்ட சட்டங்கள், குறிப்பாக இந்த மேலை நாட்டு சட்டம் அல்லது மலைநாட்டு சட்டம், முஸ்லிம் விவகாரத்து சட்டம், அதே போன்று தேச வளமை சட்டம் தொடர்பாக வினவப்பட்டது. இது தொடர்பான ஒரு பேசு பொருள் தற்பொழுது காணப்படுகின்றது மக்கள் மத்தியிலே. எனவே நீதி அமைச்சு தொடர்பான குழு கூட்டத்திலே இது தொடர்பாக கலந்துரையாடப்பட உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். முன்னாள் நீதி அமைச்சர் தொடர்பாக இது தொடர்பான சில விடயங்களை கையாண்டதாகவும் இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். ஊழல் லஞ்சம் தொடர்பான விடயம் மேற்கொள்ளப்பட்டது. ஊழல் லஞ்சம் தொடர்பாக அமைச்சரவை பேச்சாளர் குறிப்பிட்ட விடயம் கட்டாயமாக அது ஒழிக்கப்பட வேண்டும். மக்கள் தற்பொழுது ஆணையை வழங்கியிருக்கின்றார்கள் லஞ்சம் ஊழல் போன்ற செயற்பாடுகளை ஒழிக்க வேண்டும் என்று. எனவே ஊழல்வாதிகளை லஞ்சம் பெறுகின்றவர்களை காப்பாற்றக்கூடிய நோக்கம் அரசாங்கத்துக்கு காணப்படாது என்றும் ஜனாதிபதி அவர்கள் குறிப்பாக லஞ்சம் ஊழல் அவற்றை ஒழித்து ஒரு காத்திரமான சேவையை மக்களுக்கு வழங்குவதற்கு அவர் தயாராக இருப்பதாகவும், எனவே கடந்த காலங்களில் சில பயில்கள் உங்களுக்கு தெரியும் கிடப்பிலே போடப்பட்டதாகவும், எனவே இவற்றை நாங்கள் சரியான முறையில் ஆராய்ந்து அந்த அவ்வாறு செய்தவர்களுக்கு எதிராக சட்டத்தை பிரயோகிக்க வேண்டிய, சட்டத்தை நிலைநாட்ட வேண்டிய பாரிய பொறுப்பு மக்கள் ஆணை கிடைக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு காணப்படுவதாக இதன் போது அவர் குறிப்பிட்டதுடன் இந்த வருட இறுதியில் அல்லது அடுத்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் இது தொடர்பான விடயங்களை மக்கள் நேரடியாக அவதானிக்க முடியும் என்றும் குறிப்பிடப்பட்டது. வாகன இறக்குமதி தொடர்பாக வினவப்பட்டது. வரையறுக்கப்பட்ட மட்டுப்படுத்தப்பட்ட சில விதிமுறைகளை பேணியதாக இந்த வாகன இறக்குமதி மேற்கொள்ளப்படுகின்றது. பொருளாதார நிலை அதே போன்று இருக்கக்கூடிய டொலர் இருப்பை அடிப்படையாக கொண்டுதான் இந்த வாகன இறக்குமதி தற்பொழுது மேற்கொள்ளப்படுவதாக குறிப்பிடப்பட்டது. சபாநாயகருடைய கலாநிதி பட்டம் தொடர்பாக வினவப்பட்டது. அது தொடர்பாக அந்த விடயம் உண்மையானதா பிழையானதா என்பது தொடர்பில் ஆராயப்பட்டு அந்த விடயங்களுக்கு ஏற்ப அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு அறிவிக்கப்படும் என்றும் இதன் போது அவர் குறிப்பிட்டிருந்தார். அது மாத்திரமல்ல, உப்பு தொடர்பான ஒரு பிரச்சனை. உப்பு உங்களுக்கு தெரியும், அரசாங்கத்தினுடைய உப்பளங்கள் ஏற்பட்ட பற்றாக்குறை தான் இதற்கு காரணமாக இருக்கின்றது. இருப்பினும் கைத்தொழில் அமைச்சர் மற்றும் வர்த்தக வாணிபத்துறை அமைச்சர்கள் குறிப்பாக இவற்றை தீர்ப்பதற்கு உரிய திட்டம் ஒன்றை வைத்திருப்பதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். அதே போன்று தேசிய வைத்தியசாலை போதைப் பொருள் பாவனை அல்லது அங்கு விற்பனை செய்யப்பட்டது தொடர்பான விடயம், இந்த விடயம் தற்பொழுது கலந்து ஆலோசிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்பான ஒரு பொறிமுறை ஒன்று தற்பொழுது ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். அரிசி விலை இறக்குமதி அதே போன்று இலங்கை மின்சார சபையினுடைய போனஸ் தொடர்பாக வினவப்பட்டது. அரிசி தட்டுப்பாடு உங்களுக்கு தெரியும். தற்பொழுது இந்த சிறிய பாரிய அரிசி உற்பத்தியாளர்கள் அல்லது அந்த மோல் வைத்திருக்கக்கூடியவர்களுடைய அவர்களிடம் தற்பொழுது கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கின்றது. மக்களுக்கு அதாவது சந்தைக்கு உரிய அந்த நெல்லை விடுவிக்குமாறு ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற அந்த கூட்டத்திலே அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே அவர்கள் குறிப்பாக அந்த நிலங்களில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய அந்த பயிர்கள், குறிப்பாக மக்களுடைய நிலங்கள், மக்களுடைய வரி பணத்திலே தான் இவை யாவும் செய்யப்படுகின்றது. எனவே அவற்றை விடுவிக்க வேண்டிய பாரிய பொறுப்பு பாரிய அல்லது பெரிய அளவில் அந்த உற்பத்திகளை மேற்கொள்கின்ற அரிசி உரிமையாளர்களுக்கு காணப்படுவதாக இதன் போது சுட்டிக்காட்டப்பட்டது. அரசாங்கம் 70,000 மெட்ரிக் டன் அரிசியை தற்பொழுது இறக்குமதி செய்வதற்கு அல்லது அந்த தற்பொழுது ஒரு அமைச்சரவை உடன்பாடு எட்டப்பட்டிருக்கின்றது. 5,200 மெட்ரிக் டன் அரிசி எதிர்வருகின்ற நாட்களிலே இலங்கைக்கு கிடைக்கப்பெற உள்ளதாகவும், டிசம்பர் 20 வரை அதாவது இந்த அரிசி இறக்குமதிக்குரிய அந்த காலம், அதாவது வரி சலுகை உடனான அந்த காலம் தற்பொழுது வழங்கப்பட்டுள்ளதாகவும், எனினும் இந்த அரிசி இறக்குமதியின் பொழுது உள்நாட்டு உற்பத்தியாளர்கள், அரிசி உற்பத்தியாளர்கள் அல்லது விவசாய
விவசாயிகள் பாதிக்கப்படாத அடிப்படையில் இந்த விடயம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் இதன் போது தெரிவித்திருந்தார். சிபி உத்தியோகர்களுக்கு, அதாவது இலங்கை மின்சார சபை உத்தியோகர்களுக்கு தற்போதைய நிலையின் அடிப்படையில் போனஸ் வழங்கப்பட மாட்டாது. அந்த அதாவது இயக்குநர் சபை அவ்வாறான ஒரு தீர்மானத்தை எடுத்திருப்பதாக இதன் போது குறிப்பிட்டிருந்தார். எனவே இவைதான் இன்றைய அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் மாநாட்டிலே ஊடகவியலாளர்கள் குறிப்பாக சூம் மற்றும் அதே போன்று நேரடியாக வந்து வினவிய வினாக்கள் மற்றும் அதுக்கு அமைச்சரவை பேச்சாளர் வழங்கிய பதில்களுமாக காணப்படுகின்றது. மீண்டும் ஒரு அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் மாநாட்டிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.